ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை பவுட்ரு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த கறிவேப்பிலை பவுட்ரு இட்லி, தோசைக்கெல்லாம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்த்துடலாம். 2 கரண்டி எண்ணெய் விட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா சூடான நம்ம உளுந்து சேர்த்துடலாங்க. உளுந்து 150 கிராம் இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 2 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். 2 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி ஆச்சுங்க. உளுந்து இப்போ நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு 50 கிராமுங்க. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. கடலப்பருப்பு போட்டு நம்ம 2 3 நிமிஷம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆச்சுங்க. ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. காஞ்சி மிளகா நான் கிட்ட ஒரு 12 மிளகா சேர்த்துருக்கேங்க. நல்லா காரமாக இருக்கும். இந்த மிளகாவும் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. கறிவேப்பிலை நான் ஆல்ரெடி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்க கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கறிவேப்பிலை நல்லா வதங்கணுங்க. வதங்கும் போது நல்லா மொரமொரன்னு வரும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாங்க. மிளகுல நிறையவே காரம் இருக்கும், பார்த்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காஞ்சி மிளகாவும் சேர்த்திருக்கோங்க. இப்போ 2 பொருளையும் சேர்த்திக்கலாங்க. மிளகும் சீரகம் சேர்த்துன பின்னாடி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருக்கு. 25 கிராம் எள்ளு சேர்த்திடலாங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம பெருங்காயம் பவுடர் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. புளி இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதே நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா கேஸ் ஸ்லோவாக வச்சு தாங்க செய்யணும், பொறுமையாக. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இது எல்லாமே 5 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இது ஒரு கறிவேப்பிலை இலை எடுத்து நம்ம தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா இப்படி பொடியாக நல்லா பாருங்கள் எப்படி ஆகுது. இந்த மாதிரி ஆகணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ ஆர்டர் பண்ணிடலாங்க. கறிவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. இது இட்லி, தோசைக்கெல்லாம் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடுங்க. காலையில் டைமில் நம்ம கையில் சாம்பார் அதெல்லாம் செய்ய முடியலனாக்கா இட்லி, தோசை செஞ்சு பசங்களுக்கு இந்த மாதிரி போட்டு தரலாம். இது போடும்போது நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை கூட இந்த கறிவேப்பிலை, இந்த உளுந்தெல்லாம் சேர்த்துனீங்க நல்லா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பண்ணி அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.